ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு 2D பிளாட்ஃபார்ம் கேம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2D பிளாட்ஃபார்ம்னா நேம்லேயே இருக்க மாதிரி மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் ஜம்பிங், கிளைம்பிங் இதெல்லாம் தான் மெயின் கேம் மெக்கானிக்ஸாக இருக்கும். நம்ம சைல்டுஹுட்டில் விளாடின மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு சோனிக், வெக்டார், மேரியோ இதெல்லாம். இந்த சீரீஸில் எப்படி ஒரு பேசிக் 2D பிளாட்ஃபார்ம் கேம் டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு வீடியோவில் முடிகிற கான்செப்ட் இல்லை, ஸோ சீரீஸாக போடுறேன். அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கேம் ஆசெட்ஸ் வேணும். யூனிட்டி ஆசெட்ஸோட நிறையா ஃப்ரீ ஆசெட்ஸ் இருக்கும். நம்ம புதுசாக பழகிறோன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆசெட் ஸ்டோர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இங்கே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால இம்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ இம்போர்ட் ஆகிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஹைரார்க்கியில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணி எதுவாக வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு எம்டி ஷெல் மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. ஒரு கேம் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளேயும் எவ்வளோ காம்பனன்ட்ஸும் நம்ம வச்சுக்கலாம். இந்த காம்பனன்ட்ஸ் தான் அந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு உயிர் கொடுக்கும். ஐ மீன் ஒரு ரோல் ஆர் ஃபங்க்ஷன் கொடுக்கும். இதுதான் கேம் டெவலப்மெண்ட்டோட பேசிக். இதுக்கு மேலே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணுறத வச்சு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். இங்கே பேக்ரவுண்ட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பேக்ரவுண்டுக்காக ஸ்ப்ரைட் ரெண்டரர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரைட்னா வேறு ஒன்றும் இல்லை, 2D இமேஜஸை தான் இங்கே ஸ்ப்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரைட் ரெண்டரர் ஆட் பண்ணுறது மூலயமா நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இமேஜஸ் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பிளேயரை க்ரியேட் பண்ணலாம். அகெயின் க்ரியேட் நியூ ஆப்ஜெக்ட் கொடுத்து சேம் ஸ்ப்ரைட் ரெண்டர். இப்போ பிளேயர் இமேஜை தேடி எடுத்து கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்ப்ரைட் ஷீட். இதில் நிறையா இமேஜஸ் ஒரே இமேஜில் கம்பைன் ஆகியிருக்கும். இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஸ்ப்ரைட் மோடை மல்டிபிள்னு சேஞ்ச் பண்ணி ஒன்று ஒன்றா நமக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பிளேயரோட ஐடியல் இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் நம்ம பிளேயர் நம்ம கண்ணுக்கு தெரில. என்ன ஆச்சுன்னா பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இருக்கான். லேயர்ஸ் கான்செப்ட் இங்கேயும் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஆர்டர் இன் லேயரில் ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இங்கே நம்ம தனித்தனி லேயர்ஸில் போடல. இப்போதைக்கு சிம்பிளாக டிஃபால்ட் லேயர்லேயே இருக்கட்டும். அதில் இருக்கக்கூடிய ஆர்டரை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். எதுவுமே ஆகலை. ஸோ பிளேயர் கிட்ட இன்னொரு காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் ரிஜிட் பாடி 2D. இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 11th and 12th ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தான் இருக்கும். இப்போ ப்ளே பண்ணால் பிளேயர் கீழே போகிறானா டியூ டு கிராவிட்டி. இப்போ கிராவிட்டி 0ன்னு வச்சா என்ன ஆகுது? பிளேயர் கீழே போகலை, அவ்வளோதான். சிம்பிள், ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் இட். பிளேயர் கீழே இன்ஃபினிட்டாக விழுறான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஆட் பண்ணலாமா? சேம் கிரவுண்டுன்னு சொல்லி ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸ்ப்ரைட் ரெண்டரை கொடுத்து கிரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணுறோம். ஓகே, நவ் ஃபைன். இப்போ ப்ளே பண்ணால் என்ன ஆகுது? கிரவுண்டு வேலை பார்க்கல. பிகாஸ் ஒரு கொலிஷன்ஸ்க்கு கொலைடர்ஸ்னு ஒன்று தேவை. ஸோ பிளேயரை கிளிக் பண்ணி அனதர் ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொலைடர். இதில் எடிட் கொலைடர்ஸ்னு கொடுத்து பவுண்ட்ரிஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே தான் கிரவுண்டுக்கும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபிசிக்கலாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குது. அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு கொலிஷன்ஸ்க்கு 2 திங்ஸ் கம்பல்சரி. கொலைடாக போகிற 2 ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே கொலைடர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று, 2 ஆப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒன்றுக்கு ரிஜிட் பாடி இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் மீட் ஆனாலும் அங்கே கொலிஷன் நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒன்று ரிமூவ் பண்ணி ஏதாவது பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எல்லோரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ பேசிக்ஸாக இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மூமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.